நாட்டுக்கு உணவளிக்கின்றவர் விவசாயி. அப்படிப்பட்ட விவசாய தொழில் முன்னுரிமை கொடுக்கின்ற அரசாக அதிமுக அரசு திகழ்ந்தது. அடுத்து மீன்பிடி தொழில், அது சாதாரண தொழில் அல்ல. அந்த மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டுகிறவர்கள் கடலில் ஆழ்கடலில் மீன் பிடித்து வீடு திரும்பலாத்தான் அவர் நிச்சயம். அப்படிப்பட்ட ஆபத்தான தொழிலில் ஈடுபடுகின்றவர் இந்த மீன்பிடி தொழில் ஈடுபட்டுகின்ற மீனவர் நண்பர்கள். அவர்களுக்கும் பல்வேறு திட்டங்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நிறைவேற்றிருக்கிறோம். பல்வேறு திட்டங்கள் கொடுப்பதற்கு அதிமுக அறிவிப்பிலே வெளியிட்டிருக்கின்றோம். அதேபோல் ரப்பர், இந்த பகுதியிலே ரப்பர் தோட்டம் அதிகமாக இருக்கின்றது. அதன் மூலமாக விவசாய பகுதி மக்கள் அதை பயிரிட்டு இன்றைக்கு அதிலே வாழ்வாதாரம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த தொழிலும் சிறக்க அதிமுக ஆட்சி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். இன்றைக்கு அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது 2017ஆம் ஆண்டு இந்த மாவட்டத்திலே ஒக்கி புயல் தாக்கியது. உடனடியாக அந்த பாதிப்புள்ளான பகுதியில் நாங்கள் வந்து பார்வையிட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அந்த பாதிப்புக்குள்ளானவர்கள் மீனவர் சமுதாயங்கள் இறந்த குடும்பத்திற்கு 20 லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுத்தோம். சில பேர் காணாமல் போனார்கள். அவளை கண்டுபிடிப்பதற்கு 18 கப்பல்கள் ஹெலிகாப்டர் மூலமாக தேடல் பணி ஈடுபடுத்தி அதற்குண்டான நடவடிக்கை எடுத்த அரசு அதிமுக அரசு. அதேபோல 31,000 மீனவர்கள் வாழ்வாதார நிதியாக சுமார் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 2,500 ரூபாய் வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதேபோல இன்றைக்கு அந்த புயலால் சேதமடைந்த வீடுகள், அதேபோல விவசாய பயிர்கள் எல்லாம் நான் பார்வையிட்டு சென்று அதற்கு தேவையான நிவாரண உதவியும் அளித்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதோட அந்த புயலால் 16,000 மின்கம்பங்கள் சேதமடைந்தன, பல டிரான்ஸ்பார்மர்கள் சேதமடைந்தன. அதையெல்லாம் புயல் வேகத்தில் சீர் செய்து தடையில்லா மின்சாரத்தை இந்த பகுதி மக்களுக்கு வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதேபோல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி, அந்த காலகட்டத்தில் கச்சத்தீவை தாரை வார்த்த அரசாங்கம் திராவிட அரசு திமுக கட்சியோ, மத்தியிலே ஆளுகின்ற அப்பொழுது ஆளுகின்ற காங்கிரஸ் கட்சியோ. ஆக நம்முடைய மீனவர்கள் தங்களுடைய வலைகளை உலர்த்துவதற்கும் மீன்பிடி தொழில் ஈடுபடுகின்ற பொழுது அங்கே போய் ஓய்வு எடுப்பதற்கும் கச்சத்தீவை பயன்படுத்தி வந்தார்கள். அதை தாரை வார்த்தது காங்கிரஸ் திமுக. மீண்டும் அதை மீட்டெடுப்பதற்கு அதிமுக அரசாங்கம் மத்திய அரசோடு தொடர்ந்து வலியுறுத்தும். அதேபோல இன்றைக்கு மேலே வந்துருக்கு திறந்து விடு. இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நம்முடைய கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியிலே கழக வெற்றி வேட்பாளராக அருமைச்சோழர் திரு என் தலவா செல்வன் நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். அவருக்கு இரட்டலை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெறுங்கள். நம்முடைய சின்னம் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய சின்னம், அம்மாவின் சின்னம், விவசாயியுடைய சின்னம், மக்களின் சின்னம், ஏழைகளின் சின்னம், வெற்றி சின்னம். இரட்டலை சின்னத்திற்கு வாக்களியுங்கள். அதே போல ஏற முடியுமா? கீழே இருக்கு தம்பி, கீழே இருக்கு. ஒரே நிமிஷம் தம்பி, கீழே இருக்குப்பா. காலை வச்சிடாத, காலை கீழே வச்சுக்க. மேலே இருக்கு. ஏறு ஏறு, தூக்கு, ஏத்தப்பா, ஏறு ஏறு, தூக்கு, தூக்குல. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பாக எங்களுடைய கூட்டணி கட்சியை சேர்ந்த அருமை சகோதரர் கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகின்ற வேட்பாளர் திரு டாக்டர் ஜே நிவின் சைமன் அவர்களுக்கு தாமரை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். அதேபோல தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக போட்டியிடுகின்ற நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதி, குளச்சல் சட்டமன்ற தொகுதி, பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதி, விளவன்கோடு சட்டமன்ற தொகுதி, இந்த 4 சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகின்ற அந்த பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்தவர்களுக்கு தாமரை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமா இருகர கூப்பிகளை வேண்டி கேட்டுக்கிறேன்.
இன்றைக்கு இந்த மாவட்டம் உயர்கல்வி படித்தவருடைய எண்ணிக்கை அதிகம் உள்ள மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம். தமிழகத்தில் 38 மாவட்டங்கள் இருந்தாலும் உயர்கல்வி படித்தவர்களுடைய எண்ணிக்கை உயர்ந்து அதிகம் உள்ள மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது 2 இடங்களிலே நாங்க கல்லூரியில கொடுத்தோம். 2 இடத்துல கல்லூரி கொடுத்தோம். நாகர்கோயில் ஒண்ணு, பால்குளத்தில் ஒண்ணு, 2 இடத்துல இன்றைக்கு அரசு கலைக்கல்லூரியை கொடுத்து ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட கடை கோட்டில் இருக்கின்ற மாணவ மாணவி குறைந்த கட்டணத்திலே உயர்கல்வி படிப்பதற்காக அதிமுக ஆட்சியில் 2 கல்லூரி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல இன்றைக்கு கல்விக்கு முன்னுரிமை கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு பல துறைகள் இருந்தாலும் ஒரு நாட்டுடைய வளர்ச்சி, ஒரு மாநிலத்துடைய வளர்ச்சி கல்வி பொறுத்து தான் இருக்குது. கல்வி மையமாக வைத்து தான் அந்த மாநிலத்துடைய வளர்ச்சியை நிர்ணயிக்க முடியும். அந்த அடிப்படையில் இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கல்விக்கு முன்னுரிமை கொடுத்தார்கள். இன்றைக்கு பள்ளி கல்வித்துறைக்கும் உயர்கல்வித்துறைக்கும் அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதிகமான கல்லூரிகளை திறந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 2011 2021 வரை 10 ஆண்டுல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 68 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுத்தோம். 68 கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் நம்முடைய ஏழை எளிய விவசாயிகள், விவசாய தொழிலாளிகள் மற்றும் தொழிலாளர் நண்பர்கள், அப்படிப்பட்ட சாதாரண குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி கூட குறைந்த கட்டணத்திலே பட்ட படிப்பு படிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் 68 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுத்து இன்றைக்கு கல்வியிலே ஒரு மிகப்பெரிய புரட்சி மறுமலர்ச்சியை ஏற்படுத்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 21 பாலிடெக்னிக் கல்லூரி கொடுத்தோம். 10 ஆண்டுல 21 பாலிடெக்னிக் கல்லூரியை கொடுத்து மாணவர்களுக்கு கல்வியை உயர்கல்வி கொடுத்த அரசு அதிமுக அரசு. அதோட 7 சட்டக்கல்லூரி கொடுத்தோம். 10 ஆண்டுல 7 சட்டக்கல்லூரி கொடுத்தேன். நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் கூட 6 சட்டக்கல்லூரி கொடுத்தேன். 4 ஆண்டுல 6 சட்டக்கல்லூரி கொடுத்து நம்முடைய ஏழை குடும்பத்திலே மாணவ மாணவிகள் சட்டம் பயிலக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி தந்த அரசு அதிமுக அரசு. அதே போல 4 பொறியியல் கல்லூரிகள் கொடுக்கப்பட்டது. 5 கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம் கொடுக்கப்பட்டது. அதோட 248 தொடக்க பள்ளிகள் கொடுக்கப்பட்டன. 117 தொடக்க பள்ளிகள் நடுநிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது. 1073 நடுநிலைப் பள்ளிகள் உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது. 604 உயர்நிலைப் பள்ளிகள் மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு இன்றைக்கு கல்வி கற்புடைய எண்ணிக்கை உயர்ந்த மாநிலம் தமிழ்நாடு என்ற பெருமையை அடைய அதிமுக அரசு பாடுபட்டது. அது மட்டுமல்லாம ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து சாதனை படைச்சு. 11 மருத்துவக் கல்லூரி அம்மா இருக்கும்போது 6, 2011 2021 வரைக்கும் 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து நம்முடைய குழந்தைகள், ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவிகள் குறைந்த கட்டணத்திலே அரசின் சார்பாக தொடங்கப்பட்ட மருத்துவக் கல்லூரியிலே மருத்துவ படிப்பதற்கு வாய்ப்பை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திமுக ஆட்சிக்கு வந்து 5 வருஷம் ஆகி போச்சுங்க. 5 ஆண்டு ஆகிவிட்டது. ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டு வர முடியல. ஒரு அரசு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வர திராணியற்ற அரசாங்கம் மீண்டும் தொடர வேண்டுமா? அது மட்டுமல்ல, அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது மிகப்பெரிய கால்நடை பூங்கா, விவசாயிகளுடைய உபதொழில் கால்நடை வளர்ப்பு, அந்த கால்நடை வளர்ப்பை ஊக்குவிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இன்றைக்கு கால்நடை பூங்கா 1000 கோடியில ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா சேலம் மாவட்டம் அங்கே தலைவாசல் பகுதியிலே உருவாக்கணும். அதை கூட அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக முழுமையா திறக்கல. மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தா விவசாயிகளுக்கு உதவி செய்கின்ற, விவசாயிகளுடைய உபதொழிலாக இருக்கின்ற கால்நடை வளர்ப்பை ஊக்குவிக்கின்ற விதமாக, பால் உற்பத்தியை பெருக்கின்ற விதமாக அந்த ஆராய்ச்சி நிலையம் திறக்கப்பட்டு விவசாயிகளுக்கு தேவையான கலப்பின பசுக்களை உருவாக்கி தந்து பால் உற்பத்தியை பெருக்குவதற்குண்டான நடவடிக்கை அதிமுக அரசு எடுக்கும். அதே போல இன்றைக்கு அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுதுதான் இந்த லேப்டாப் கொடுத்தோம். பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்தியாவிலேயே யாரும் கொண்டு வராத அற்புதமான திட்டத்தை இதயம் புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள், அரசு உதவி பெறும் பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு அறிவுபூர்வமான கல்வி, விஞ்ஞான கல்வி கிடைக்க என்பதற்காக மடிக்கணினி லேப்டாப் கொடுத்தோம்.
ஆனா திமுக அரசு வந்து நிறுத்தப்பட்டது. வேற வழி இல்லாம நாங்க தொடர்ந்து சட்டமன்றத்தில் குரல் கொடுத்தோம். இது ஏழை மாணவர்கள் பாதிக்கப்பட்டு விடுவார்கள். இன்னைக்கு வசதி படைத்த குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி லேப்டாப் வாங்கி அவர்கள் கல்வித்திறனை வளர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் திறமையான மாணவர்கள் இருந்தாலும் அவர்கள் ஏழை மாணவர்களாக இருக்கின்ற காரணத்தினால 12,000 ரூபாய் அந்த செலவழித்து லேப்டாப் வாங்க முடியாத நிலையில இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா சிந்தனையில ஒதுக்கப்பட்ட அற்புதமான திட்டம் விஞ்ஞான கல்வியை கொடுப்பதற்காக, அறிவுபூர்வமான கல்வி கொடுப்பதற்காக லேப்டாப் திட்டத்தை கொண்டு வந்து தமிழ்நாடு முழுவதும் 10 ஆண்டுல 52,30,000 பேர்களுக்கு லேப்டாப் கொடுத்தோம். இதற்காக 7,350 கோடி அதிமுக அரசு நிதி ஒதுக்கீடு செஞ்சது. 4 வருஷம் கிடப்புல போட்டாங்க. இன்றைக்கு இளைஞருடைய வாக்கு வங்கிகளை பெறுவதற்கு மக்களுடைய செல்வாக்கு இழந்த காரணத்தால தொடர்ந்து நாங்கள் சட்டமன்றத்தில் வலியுறுத்தி வந்தோம். நானும் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் இந்த ஆட்சியாளருடைய கவனத்துக்கு கொண்டு வந்தோம், முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வந்தோம். அவர்கள் வந்து செவிசாய்க்கவே இல்லை. இன்னைக்கு மக்களுடைய செல்வாக்கு இழந்துட்டாங்க, இளைஞருடைய செல்வாக்கு இழந்து விட்டாங்க. அவசரமாக கல்லூரியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு முதற்கட்டமாக தருவேன் என்று சொல்லி அவசரமாக கொடுத்திருக்கிறாங்க. அது அந்த லேப்டாப் தரமற்ற லேப்டாப்பா இருப்பதாக நான் கேள்விப்பட்டேன். அதிமுக ஆட்சிகள் விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டு இதில் ஊழல் நடைபெற்றிருந்தால் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். மாணவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற லேப்டாப் தரமாக இருக்க வேண்டும். திட்டமிட்டு அதிலும் ஊழல் செய்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் தெரிவித்து, அதோட இது கிராமம் நிறைந்த பகுதி, கன்னியாகுமரி மாவட்டம் கிராமம் நிறைந்த பகுதி. ஆங்காங்கே கிராமத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு அந்த பகுதியிலேயே இன்றைக்கு ஏதாவது நோய்வாய்ப்பட்டா சிகிச்சை அளிக்க வேண்டும். அதற்காக அம்மா மருத்துவம் கொண்டாந்தோம், அம்மா மினிக்கிளினிக் கொண்டாந்தோம். அதை இந்த ஆட்சியில முடக்கிட்டாங்க, அப்படியே தடுத்து நிறுத்திட்டாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்த பிறகு அம்மா மினிக்கிளினிக் திறக்கப்படும். ஏன்னா இது வந்து சாதாரண விஷயம் அல்லங்க. இன்னைக்கு அதிகமாக ஏழை மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியை தேர்ந்தெடுத்து அங்க ஒரு அம்மா மினிக்கிளினிக் ஏற்படுத்தி அங்க ஒரு அரசு மருத்துவர், அதோட ஒரு செவிலியர், மருத்துவ உதவியாளர் நியமிக்கப்பட்டு அந்த பகுதியில் இருக்கின்ற ஏழை மக்கள் ஏதாவது நோய்வாய்ப்பட்டால் அந்த அம்மா மினிக்கிளினிக் சென்று சிகிச்சை பெறலாம். இது ஒரு அற்புதமான திட்டம், ஏழைகளுக்காக கொண்டு வந்த திட்டம். இந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கமே பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த கட்சியை தொடங்கிய நோக்கம் ஏழைகளுக்கு நன்மை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் தான் அம்மா மினிக்கிளினிக் கொண்டாந்தோம். இந்த ஆட்சியில முடக்கிட்டாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் எந்தெந்த இடத்துல இந்த அம்மா மினிக்கிளினிக் மூடினாங்களோ அந்த இடத்துல அம்மா மினிக்கிளினிக் தொடரப்படும். அது மட்டுமல்ல, எந்த இடத்தில் தேவைப்படும் என்று மக்கள் கோரிக்கை வைக்கிறார்களோ அந்த இடத்தில் அம்மா மினிக்கிளினிக் தொடங்கப்படும். அதே போல தமிழ்நாடு முழுவதும் மருத்துவ சிகிச்சை சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக சுமார் 284 ஆரம்ப சுகாதாரங்களை கொண்டு வந்தோம். மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார 30 படுக்கை கொண்ட ஆரம்ப சுகாதார தரம் உயர்த்தப்பட்டது. இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டது. இந்தியாவிலேயே அதிகமான இன்றைக்கு தேசிய விருதுகள் பெற்ற ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதிமுக ஆட்சியில 10 ஆண்டுல பல துறைகளில் சாதனை படைச்சோம். உள்ளாட்சி துறையில் மட்டும் 140 தேசிய விருதுகளை பெற்றுக்கிறோம். 140 தேசிய விருதுகள் சிறப்பாக செயல்பட்டது நிலவாக. போக்குவரத்து துறையிலே தேசிய விருது, மின்சார துறையிலே தேசிய விருது, சமூக துறையிலே தேசிய விருது, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை தொடர்ந்து 5 ஆண்டு காலம் தேசிய அளவிலே முதன்மையாக விளங்குது அதிமுக அரசாங்கத்தில். அதே போல விவசாயிகள் இன்னைக்கு விவசாய உற்பத்தியில தொடர்ந்து 100 லட்சம் மெட்ரிக் டனுக்கு மேலாக இன்றைக்கு உணவு உற்பத்தியை பெருக்கி அதிலையும் சாதனை படைத்த அரசு அதிமுக அரசு. அதற்காக கிறிஸ் கருவான் விருது தொடர்ந்து 5 ஆண்டு காலம் நாம் பெற்றோம். இதெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி சிறந்த ஆட்சி என்பதற்கு எடுத்துக்காட்டு என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். ஒரு சிறந்த ஆட்சி என்பதற்கு இதுவே சான்று. அதோட கொரோனா காலம் உங்களுக்கு நன்றாக தெரியும். கொரோனா காலத்தில் ஓராண்டு மக்கள் எங்கேயுமே செல்ல முடியல. இன்றைக்கு காற்றில் எளிதாக பரவக்கூடிய வைரஸ், கொரோனா வைரஸ், அது ஒருவரை தாக்கினால் உயிருக்கு ஆபத்து. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட
மக்களுக்கு வேலை இல்லாம இருக்கின்ற காலகட்டத்தில் இன்றைக்கு மக்கள் பாதிக்க கூடாது என்பதற்காக ஒரு வருடம் ரேஷன் கடையில விலையில்லா அரிசி, விலையில்லா பருப்பு, விலையில்லா எண்ணெய் கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். எல்லா குடும்பத்துக்கும் 1000 ரூபாய் கொடுத்தோம் இல்லைங்க. தை பொங்கல் என்று எல்லா இல்லங்களையும் தைப்பொங்கல் பொங்கல் விட என்பதற்காக எல்லா குடும்பத்துக்கும் 2500 ரூபாய் கொடுத்தோம். அந்த காலகட்டத்தில் இன்றைக்கு அம்மா உணவகத்தின் மூலமாக ஏழை எளியோர்களுக்கு சுட சுட 3 வேளையும் உணவு தயாரித்து கொடுத்த ஒரே அரசாங்கம் இந்தியாவில் அதிமுக அரசாங்கம். விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிய அரசு அதிமுக அரசு. செஞ்சிட்டு பார்க்க வேண்டும். ஒரு வருஷம் அரசாங்கத்துக்கு வரி வரியாய் கிடையாது, டாஸ்மாக் வருவாய் கிடையாது, டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டு விட்டது, அதில் வருகின்ற வருவாய் கிடையாது. பெட்ரோல் மூடப்பட்டது, அதிலிருந்து வரி வருவாய் கிடையாது, பத்திரப்பதிவு வருவாய் கிடையாது, ரோட் டாக்ஸ் கிடையாது, ஜிஎஸ்டி கிடையாது, எக்ஸைஸ் கிடையாது. அரசாங்கத்துக்கு 1 ரூபாய் கூட வரி வருவாய் இல்லாத போது கூட சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்.